ஹலோ மக்களே, இன்றைக்கி வெறும் 5 நிமிஷம் சமையலில் நாம் பார்க்க போகிறது பொட்டேட்டோ சில்லி ஃப்ரை. அதுக்கு நமக்கு தேவை ஒரு 4-5 உருளைக்கிழங்கு. அந்த உருளைக்கிழங்கை நல்லா பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா நசுக்கி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு மட்டும் போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டை போட்டு அதில் லைட்டாக வதக்கிக்கணும். பூண்டை லைட்டாக வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு பீசஸை போட்டு அதையும் லைட்டாக நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடணும். நடுவில் 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து அதை நல்லா கிளறி விட்டுட்டு வேக வச்சா சீக்கிரம் குயிக்காக வெந்துடும். 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு நல்லாவே குக் ஆகிடும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் இது காரத்துக்காக 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுடணும். கூடவே 1 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கிளறிட்டு திரும்பவும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா கிளறிட்டு மூடி வைங்க. எண்ணெய் நிறைய இருந்தால் தான் இது நல்லா கிறிஸ்பியாக வரும். ஏன்னா நம்ம இதில் தண்ணியே ஊற்றுறதில்ல, வெறும் ஆயிலில் தான் குக் ஆகுது. அப்போ தான் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாக காரசாரமாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சைட் டிஷ் எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த லைக் பட்டனை ஒரு தட்டிட்டு போயிடுங்க. ஓகே மக்களே, நம்ம அடுத்த 5 நிமிஷம் சமையலில் சந்திக்கலாம்.